தேவர்கள் சக்தி இழந்து தங்கள் சொர்க்கத்தை காப்பாற்ற முடியாமல் துயரத்தில் மூழ்கினர். உதவி தேடி எல்லோரும் ஒன்றாக கூடினர். அசுரர்கள் மிகுந்த பலத்துடன் எழுந்து உலகத்தை கைப்பற்ற திட்டமிட்டு பயத்தை ஏற்படுத்தி தேவர்களை முற்றிலும் அடக்கினர். உதவி தேடி தேவர்கள் விஷ்ணு பகவானை அணுகி தங்கள் துயரத்தை கூறி காப்பாற்ற வேண்டுமென பணிவுடன் வேண்டினர். விஷ்ணு அமைதியாக சிரித்து அமிர்தம் பெற பார்க்கடலை கடைய வேண்டுமென ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை கூறினார். எதிரிகளான அசுரர்களுடன் கூட சேர்ந்து செயல்பட வேண்டிய நிலை உருவாக தேவர்கள் மனதில் குழப்பமிருந்தாலும் ஒப்புக்கொண்டனர். மிகப்பெரிய மந்தரமலையை கடைதலுக்காக கொண்டுவரப்பட்டு அனைவரும் சேர்ந்து அதனை நகர்த்த ஆரம்பித்தனர். மலை கடலில் வைக்கப்பட்டவுடன் அது உடனே மூழ்கத் தொடங்கி அனைவரும் பதற்றத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தனர். அந்த நேரத்தில் விஷ்ணு கூர்மாவதாரம் எடுத்து மலையைத் தாங்கி உலகத்தை காப்பாற்ற முன்வந்தார். ஆமை வடிவில் விஷ்ணு அடியில் நின்று மலை சரியாமல் தாங்கி கடைதலுக்கான அடித்தளத்தை உறுதியாக அமைத்தார். பெரிய பாம்பு வாசுகி கயிறாக கொண்டுவந்து மலையை சுற்றிக் கட்டி கடைதலுக்கு தயாராகினர். தேவர்கள் வாசுகியின் வாலை பிடித்து முழு உறுதியுடன் இழுக்கத் தயாராக நின்றனர். தங்கள் வெற்றிக்காக முழு முயற்சியுடன் செயல்பட்டனர். அசுரர்கள் வாசுகியின் தலைப்பகுதியை பிடித்து அதிக ஆற்றலுடன் இழுத்து வெற்றியை கைப்பற்ற உறுதியுடன் செயல்பட்டனர். பார்க்கடல் கடைதல் மிகப்பெரிய சக்தியுடன் தொடங்கி மலை சுழன்று கடல் பெரும் சுழலில் ஆழ்ந்தது. கடல் கொந்தளித்து அலைகள் உயர்ந்து மின்னல் முழங்க இயற்கையே இந்த நிகழ்வால் அதிர்ந்தது. வானமும் இருண்டது. வானத்தில் தேவகண்ணியர் தோன்றி இந்த அதிசயமான கடைதலை ஆச்சரியத்துடன் பார்த்து மெய்மறந்து ரசித்தனர். முதலில் வெளிவந்தது கொடிய ஹலாஹல விஷம். அது உலகையே அழிக்கும் அளவுக்கு ஆபத்தானதாக பரவ ஆரம்பித்தது. விஷம் பரவி அனைத்து உயிர்களும் துன்பத்தில் சிக்கி உலகம் முழுவதும் பயமும் குழப்பமும் நிரம்பியது. அந்த நேரத்தில் சிவபெருமான் தோன்றி உலகத்தை காப்பாற்ற தியாக மனதுடன் முன்வந்தார். சிவபெருமான் எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த விஷத்தை குடித்து உலகத்தை காப்பாற்றி பெரிய தியாகத்தை செய்தார். அந்த விஷத்தின் தாக்கத்தால் அவரது கழுத்து நீலமாக மாறி அவர் நீலகண்டன் என்ற பெயரை பெற்றார். பின்னர் லக்ஷ்மி தேவி கடலிலிருந்து தோன்றி உலகிற்கு செல்வமும் அமைதியும் வழங்கினார். தேவர்கள் மகிழ்ச்சியில் ஆடி பாடி இந்த அரிய தருணத்தை கொண்டாடி தெய்வீக ஆனந்தத்தில் மூழ்கினர். காமதேனு என்ற தெய்வீக பசு தோன்றி எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றும் அருளை உலகிற்கு வழங்கியது. ஐராவதம் என்ற வெள்ளையானை தோன்றி அதன் மகத்துவத்தால் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. உச்சைஸ்ரவஸ் என்ற குதிரை தெய்வீக ஒளியுடன் தோன்றி அதன் வேகமும் அரகும் அனைவரையும் கவர்ந்தது. தன்வந்தரி அமிர்த கலசத்துடன் தோன்றி மரணமற்ற வாழ்க்கையின் ரகசியத்தை உலகிற்கு கொண்டு வந்தார். அமிர்தத்தை பார்த்த அசுரர்கள் பேராசையுடன் அதை கைப்பற்ற முயன்று குழப்பமும் சண்டையும் ஆரம்பித்தனர். அப்போது விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அழகால் அசுரர்களை மயக்கி திட்டத்தை செயற்படுத்தினார். மோகினி புத்திசாலித்தனமாக அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்கி அசுரர்களை ஏமாற்றி வெற்றியை உறுதி செய்தார். அமிர்தம் அருந்திய தேவர்கள் மீண்டும் சக்தி பெற்று அசுரர்களை வென்று உலகத்தில் அமைதியை நிலைநிறுத்தினர்.